மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நேற்றுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது சிஎம் சார் வந்து எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இந்த எதிர்கட்சியில் உள்ள எல்லா தலைவர்களும் சந்தித்தார். சீமான், அன்புமணி ராமதாஸ், வைகோ அவர்கள் எல்லாம் சந்திச்சார். அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மனுஷன் அது வெறுப்பேற்ற உயர்கிறாப்பல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு நிறைய கமெண்ட்கள், உங்களுடைய கருத்துக்கள் வந்துச்சு. அவருக்கு வெறுப்பேற்றலாம் போல, இது ஒரு அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம், புதுசாக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறாருங்க அப்படி உங்களுடைய கருத்துக்களை வச்சிருந்தீங்க. கண்டிப்பாக அத்தனை கருத்துக்களும் வரவேற்கத்தக்கது. என்னுடைய கருத்தாக நான் என்ன சொல்லணும், அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் யாரா அவர் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கப்பா. அதில் தான் கமெண்ட் செக்ஷனுங்கிறது, அதுதான் உங்களுடைய கருத்துக்களை பகிர்வதுக்காக ஓகே. பட் என்னுடைய தாட் என்னன்னா, அவர் வந்து அந்த பரஸ்பரம் ஒரு நட்பு பாராட்டுவதற்காகவோ அப்படி இல்லைன்னா நான் அரசியல் மாண்பு கடைபிடிப்பேன் அப்படின்பதற்கெல்லாம் சென்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்னைக்கு சிஎம்மா வந்திருக்கிறேன், நான் போயிட்டு எல்லாரும் பார்த்தோம்னா ஆட்சியில் உட்காந்துருக்கேன், யாரும் பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இதை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? ஒரு படத்தில் ஒன்று பார்த்துருப்பீங்களா? அவன் பேடிச்சு போய் சேட்டா, அவன் பயப்படல. இன்னொரு தடவை அவன் குழந்தைய தொட்டா உன்னை கொன்றுவேன்னு மிரட்டிட்டு போறான். உண்மையிலே அந்த மனுஷன்ட்டு ஈகோ இல்லைன்னா கண்டிப்பாக ஈகோ இல்லை. போயிட்டு நிறுத்தி பார்க்கும்போது தெரிஞ்சா ஈகோலாம் இல்லை. அவர் ஒன்றும் வருத்தப்படம் தேவை கிடையாது. இது ஒரு 0% ஆட்டிடியூட் இல்லாத ஒரு பர்சனாக தான் எனக்கு தெரியுதா. மக்கள்கிட்ட வந்து நான் ஒரு சிஎம் மாதிரியே தெரியல. அந்த நார்மலாக போகிறாப்புல, நார்மலாக வராப்புல, பெஞ்சை தூக்குறாப்புல, வழிச்சு நெட்டிடுறாப்புல, அதெல்லாம் ஒரு சாதாரண மக்களின் தலைவனாக நான் பார்க்குறேன்னு வச்சுக்கணும். பர்சனலாக எனக்கு அப்படி தான் தெரியும். அந்த மனுஷன் எந்த ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் இருக்கிறாங்களே. இன்றைக்கி அவர் போய் சந்திக்கும் போது எல்லாருமே ஒரு சஞ்சலத்தோட கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஐயோ இந்த மனுஷனை போய் திட்டணும், இவ்வளவு பாடாப்படுத்தணும். முக ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நம்மளுடைய சீமானவர்லாம் வந்து மூஞ்சி இஞ்சி தினம் குரங்கு மாதிரி வச்சு முன்னிட்டு இருந்தாப்புல. ஏன்டா அவ்வளோ திட்டிருக்கீங்கல்ல, ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்ல, அந்த பக்கம் நில்லைன்னா நடு ரோட்டில் லாரி விட்டு சித்து வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கல்ல. அதே விஜய்க்காக நேற்றுக்கு நடு ரோட்டில் காத்து நிற்கிறாப்புல, வீட்டுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி நிற்கிறாப்புல, இருட்டு போன விட்டத்தில் கொஞ்சம் மாதிரி அன்னைக்கு பாயும் போது உங்களுக்கு தெரியலையா? சாட்டை துருமுருகெல்லாம் அந்த பக்கம் வரவே இல்லையா? அவ்வளோ பயம். ஏன்னு கேட்டால் சாட்டை துருமுருகம் பேசின வார்த்தைகள் அப்படி. இன்னைக்கு அந்த மனுஷனை ஃபேஸ் பண்ண உங்களுக்குலாம் தைரியம் இல்லாமல் ஓடி ஒளியிறீங்க. ஆனால் லைவ் மட்டும் ஓடிட்டு இருக்கு சாட்டை சேனலில். அதாவது 3 கேமராமேனு 3 கேமரா வச்சு சாட்டையில் லைவ் ஓடிட்டு இருக்காங்க. சாட்டை இல்லை. ஏன்டா காசு செலவு பண்ணுறீங்க? இப்படி எங்களை மாதிரி தந்தி டிவியில் உள்ளதை எடுத்து போட்டு லோகோ மறைச்சு லைவ் ஓட்ட வேண்டியதானே? உங்களுக்கு வந்து தொழில் ரகசியமே தெரில பாசா. அப்படியாக தற்பொழுது இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் நிறைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கார். இதில் மிக முக்கியமாக தமிழகத்தில் எல்லாம் உற்று நோக்கக்கூடிய அதை அறிக்கையாக பார்க்கக்கூடாது. இன்னைக்கு வெளியிட்டிருக்க அறிவிப்பு, அதாவது 500 மீட்டருக்கு சுற்று வட்டாரங்களில் உள்ள, அதாவது பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அந்த சாமி இந்த கோயில், மசூதி, தேவாலயங்கள், அதை சுற்றி 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர் நெருங்க உள்ள 717 மதுக்கடைகளை அகற்ற 2 வாரத்தோடு அகற்றணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்துக்கிறாப்பா மனுஷன். அதுபோக அதிமுக நிறைய பிரச்சனை இருக்கு. பங்காளி சித்தப்பா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா ரொம்ப மன வருத்தத்தை இருக்கிறாப்பா. என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏது நடந்துகிட்டு இருக்கு, முழு வீடியோவா டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஜீவோ ஒன்று போட்டிருக்கார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜீவோ ஒன்று போட்டிருக்கார். அதில் என்ன ஜீவோ அப்படின்னா, மொத்தம் 717 மதுக்கடைகளை அகற்ற வேண்டும். சரி, எங்கே உள்ள மதுக்கடைகளை அகற்ற வேண்டும்? அதாவது இந்த ஸ்கூலு மற்றும் இந்த கல்லூரிகள், வழிபாட்டு தலங்களான அந்த மசூதிகள், தேவாலயங்கள், கோயில்கள், இதை சுற்றி உள்ள அந்த மதுக்கடைகளை அகற்ற வேண்டும். 500 மீட்டர் சுற்று வட்டாரங்கள் 500 மீட்டருக்குள்ள எங்கே இருந்தாலும் அதை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு 717 கடைகளை அகற்றி விஜய் அவர்கள் ஒரு ஜீவோ ஒன்று பிறப்பிச்சிருக்கிறார். 2 வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 2 வாரத்துக்குள்ள மூடணும் அப்படிங்கிறது மிகச்சிறந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த கிராமப்புறங்கள்லாம் அந்த பெண்கள் மிக 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 மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த போதையினால் நடக்கக்கூடிய தவறுகளை தடுப்பதற்காக 65 தமிழ்நாடு முழுக்க 65 நிலையங்களை, காவல் நிலையங்களை உருவாக்கி இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, ஏன் சந்தோஷமா இருக்கிறாங்க இதை பார்த்துனா, இந்த ஊர் முழுக்க குடியினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குன்னா எல்லா குடும்பத்திலும் ஒரு குடியாரனை உருவாக்கி வச்சு இந்த திமுக அரசு எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு நீ பார்த்தோன்னா சந்தோஷமா இருக்கியா? ஏன்டா இந்த மதுவும் கஞ்சாவும் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கு. கிராமப்புறங்கள்லாம் வழியுது. கஞ்சா எப்படி கஞ்சா இவ்வளவு தூரம் வந்துச்சு? வேதாரண்ய முக்குட்டுக்கு எப்படி இருந்துச்சு? இந்தியாவின் கடைக்கோடி எல்லையான முக்குட்டுக்கு எப்படி வந்துச்சியா இந்த போல கஞ்சா? அந்த அளவுக்கு கேன்சர் மாதிரி பரவிக்கிட்டு இருக்குல்ல.
இதை தடுக்கணும், இதை தடுக்க வேண்டும் என்று தான் நாம் ஏற்கனவே விஜய் அவர்களுடைய அந்த அறிக்கைகள், தேர்தல் அறிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அதான் எப்படியாவது நீங்கள் வந்து மதுக்கடைகளை மூடிடுங்க, மதுக்கடைகள் அந்த அறிவிப்பு இல்லாத எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே வந்து நீங்கள் சூப்பராக சொல்லியிருந்தீங்க, குடியார பேரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, நீ சும்மா எங்க தாத்தா உனக்கு ஒன்றும் தெரியாது கம்முன்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? ஒன்றும் அது கூட உண்மையாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் அந்த பதவி ஏற்றது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 8 மணிக்கு நைட் 8 மணிக்கு முடிக்க போகிறது கூட பேச்சுவார்த்தையில் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகும் வச்சுக்கல. தற்போது 717 கடைகளை மூடப்படுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது, வரவேற்கத்தக்கது. சும்மா உட்காந்து சும்படிட்டு இருக்கீங்களா, இது சாத்தியப்படுத்திருக்கிறாரா? உங்களை எதுக்காக வந்து ஓட்டு போட்டு இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, அது நடந்திருக்கு, நல்லா இருக்கு, அதுதான் உங்களை கொண்டாந்து சேர்க்கணும். தற்போது திமுகவுடைய அந்த ஐடி இருக்காங்க, அவங்க வந்து ஒரு சில மேட்டர்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 2023 நாங்கெல்லாம் பண்ணிட்டோம், எங்க 10 ரூபா பாலாஜி அப்பயே வந்து அறிக்கை விட்டுக்கிறாப்பா, சட்டமன்றத்தை அறிக்கை விட்டுக்கிறாங்க, வீடியோ போட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு கேட்டால் உண்மைதான். 2023 திமுக அரசு ஒரு ஜியோ போட்டுச்சு, அதாவது 500 மதுக்கடைகளை வந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ மதுக்கடைகள்? 500 மதுக்கடைகள். அது எத்தனை மீட்டருக்கு தூரம்? வெறும் 100 to 50 மீட்டர் தூரம். அதாவது அந்த பள்ளி கல்லூரிகள் அந்த தேவாலயங்களை சுற்றி வெறும் 50 மீட்டர் to 100 மீட்டருக்குள்ளே இருந்தால் நீங்கள் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னன்னா லோ சேல்ஸ் ஷாப், ரொம்ப கம்மியாக வியாபாரம் ஓடுதில்ல, கூட்டம் இல்லாமல், அதை தூக்குனாங்க. அதுக்கு பிறகு நெருக்கமாக அடுத்தடுத்து இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே இன்னொன்று இருக்கும். அதை மாதிரி அடுத்தடுத்து நெருக்கமாக இருந்தால் அதை தூக்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு பொதுமக்கள் எங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ, இங்கே மதுக்கடைகள் இருக்குன்னா போராடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை தூக்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த நில உரிமையாளர் இருக்காங்கல்ல, இப்போ இந்த ஒயின் ஷாப் கட்டடம் இருக்கும், அந்த உரிமையாளர் சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் இந்த இடம் எனக்கு கொடுங்கன்னு நிறைய இடங்களில் பிரச்சனை போட்டு கேஸ் வரைக்கும் இருக்குது கோர்ட்டில், இதை நினைக்கணும் அப்படின்ட்டு. அதை மாதிரியானதான் தூக்க சொன்னாங்க. ஆனால் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கூலு காலேஜ் அது இல்லாமல் இந்த வழிபாட்டு தலங்கள் இதுக்கு சுற்றியுள்ள 500 மீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் உள்ள தூக்கு சொன்னாங்க. ஆனால் திமுக அரசு சொன்னது வெறும் 50 to 100 மீட்டருக்குள்ளே இருந்தால் தூக்குன்னு சொன்னிச்சு. இதுக்கு வேறுபாடு இருக்குது. ஆனால் திமுக சொன்னதை கூட செஞ்சாங்கன்னா செய்யலை, ஒரு 60% தான் செஞ்சு முடித்தாங்க. அதுக்கு பிறகு அப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் தற்பொழுது கட்டன் ரைட்டாக சொல்லியிருக்காங்க, இது முடிஞ்சது பிறகு இதெல்லாம் 2 வாரத்தில் முடிச்சிட்டாலும் உங்கள்கிட்ட நான் கொண்டாந்து சேர்க்குறேன் கண்டிப்பாக. அதற்கு பிறகு நம்ம பங்காளி வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, நம்மளாம் போயிட்டு பங்கெடுத்துக்கணும் அப்படியாக அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது இன்னைக்கு வந்து சிவி சண்முகம் வந்து மேடை போட்டு பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, அது அங்கே ஒரு பிரச்சனை நடந்துருக்குனாங்களா, அதில் நமக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. அதான் பெரிய மேட்ரு. இவங்க நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சுட்டோம்டா, சொத்து பிரச்சனை 2 பேர் பிரிச்சுட்டோம்டா, அண்ணன் தம்பி 2 பேர்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேகாவுக்கு 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேறு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது அதிமுக தலைமையிலான ஒரு அந்த கட்சி போட்டியிட்டது வெறும் 47 இடங்களில் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது தெரியும். அதாவது பழனிசாமி அவர்கள் அவர் தலைமையிலான இருந்துச்சு, நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டு இருந்துச்சு அந்த அதிமுக அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தோல்விக்கு பிறகு அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதில் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு வந்து திமுக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, நான் முதலமைச்சராக போறேன், நீங்க எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாரு. அது எங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது அப்படிங்கிறத பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அப்பொழுது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருந்தார்கள் என்பது இதில் நிரூபணமாயிருக்கிறது. ஒரு கட்சியுடைய முன்னாள் அமைச்சர், தற்போதைய எம்எல்ஏ, எம்பி அவரே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது இது ப்ரூஃப் ஆயிட்டு. சரி, இப்போ அந்த மேட்டர் நமக்கு தேவையில்லை, அவங்க எங்கோ போட்டு போறாங்க, நமக்கு என்ன எப்படி அழிச்சு போறாங்க. ஆனால் தற்பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 30 எம்எல்ஏக்கள் நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னு வச்சுக்கலாம். சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது சட்டமன்றத்தோட தலைவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. தற்பொழுது யார் அங்கே தலைவராக போட்டிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைவராக போடவில்லை. அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களை அந்த எதிர்க்கட்சி தலைவர், இப்போ எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது, இப்போ சட்டமன்ற தலைவர் அதிமுக தலைவராக யாரை போட்டிருக்காங்கன்னா எஸ்பி வேலுமணியை போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு கொறடான்னு ஒரு ஆள் இருக்கிறார், அந்த கொறடாவை போட்டிருக்காங்க. கொறடா யாருன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் அமைச்சராக விஜயபாஸ்கரை போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த கொறடாவுக்கு என்ன பண்ணினா, அந்த இப்போ வந்து அதிமுகவுக்கு ஒரு தலைவருக்கு கீழே சூப்பர்வைசிங் பண்ணுறது, எல்லா எம்எல்ஏ வந்துட்டீங்களா, உட்காரு, எல்லாம் கீழே உட்காரு அப்படிங்கிறது. அப்புறம் எத்தனை எம்எல்ஏ வந்திருக்கீங்க, இவங்கெல்லாம் நீங்கள் வரலைங்க அப்படின்ட்டு சப்மிட் பண்ணுறது. ஒரு இந்த கட்சியோட தலைவர் வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவங்கள்ட்டலாம் போய் சைன் வாங்குறது. அது மாதிரி தான் கொறடாவோட வேலை. ஒருங்கிணைப்பாளர், எம்எல்ஏக்களோட ஒருங்கிணைப்பாளர் கொறடா. இவங்கெல்லாம் வந்து போட்டாச்சு. முன்னாடி என்ன போட்டுருந்தாங்கன்னா, எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க நிரூபிச்சாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறது வெறும் 17 எம்எல்ஏக்கள் தான். ஆனால் எஸ்பி வேலுமணி இருக்கிறால அவர் தலைமை ஏற்று வந்தவங்க 30 பேர். இன்னைக்கு அந்த 30 பேரும் தாவேகாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க, நாங்கள் போகிறோங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வருமா அப்படின்னு பார்த்தா அதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 47 எம்எல்ஏக்களில் கட்சி தாவல் தடை சட்டம் நீ எஸ்கேப் ஆகணும்னா 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணாதான் சரி. 47 எம்எல்ஏல 3ல் 2 பங்கு அப்படிங்கிறது 31 புள்ளி சொச்சம் டாட்.
சரி, அப்போனா 32 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணாதான் அவங்க வந்து கட்சி தடை சட்டத்திலேருந்து எஸ்கேப் ஆக முடியும், அதையும் நம்ம எடுத்துக்க முடியும். ஐ மீன் விஜய் அவர்கள் அதை ஒத்துக்கிட்டா நம்ம அந்த அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் தற்போது வெறும் 30 எம்எல்ஏ தான் வரன்றாங்க. பாக்கி 2 எம்எல்ஏ எங்கே போகிறது? திமுகவில் 4 கொண்டு வர முடியும்? அப்படி பண்ண முடியாதுல்ல. ஆனால் என்னன்னா கட்சி தடை சட்டத்தில் ஒரு கட்சியுடைய தலைவர் அவருடைய நான் என் பேச்சை மீறிட்டாங்க இத்தனை பேர் அப்படின்னு கொண்ட சொன்னாதான் அவங்கள வந்து கட்சி தவறு. நம்ம சபாநாயகர் இருக்கிறப்பல ஜெயஸ்ரீ பிரபாகரன் இன்னைக்கு போட்டிருக்காங்க, அவர் வந்து அவங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவார். ஆனால் இங்கே அந்த 30 எம்எல்ஏக்களில் இருக்கிறது யாரு? அதை கட்சி தலைவராக இப்போ வந்து அவங்களே நேற்றுக்கு வந்து சபாநாயகர்கிட்ட சொல்லி அவங்களாம் போட்டுக்கிறாங்க. கட்சி தலைவராக சட்டமன்ற தலைவராக யாரை போட்டுருக்காங்க? அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக போட்டுக்கிறது எஸ்பி வேலுமணியை. அவரே நான் தாவக பக்கம் வரங்கிறாப்புல. அப்போ யாரு கொண்ட கொடுப்பா சபாநாயகர்கிட்ட இவங்களாம் டிஸ்குவாலிஃபைட் பண்ணுங்கன்னு? இடியாப்ப சிக்கல். இடியாப்பத்தையும் உருட்டி போட்டு இடியாப்பத்தா புழிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சிக்கல். இதில் யார் எப்படி முடிவெடுக்க போறா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை பேரை டிஸ்குவாலிஃபைடுன்னு பண்ணுங்கன்னு சொல்லி அதில் வந்து எல்லாரும் கையெழுத்து வாங்குறது கொறடா தான் வாங்கி இந்த கட்சியோட தலைவர்கிட்ட சைன் வாங்கி கொண்டு கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாருமே இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க டிஸ்குவாலிஃபைடு ஆகிறதுக்கு தகுதியான நாட்கள் தான். ஆனால் இவங்க டிஸ்குவாலிஃபைடு யார் பண்ண சொல்ல போறா? எப்படி பண்ண சொல்ல முடியும்? என்னென்ன வந்து அதிமுகவுடைய தலைவராக யார் இருக்கிறா? எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறாரே தவிர இப்போ சட்டமன்ற குழு தலைவராக இல்லை அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக அவரை தேர்ந்தெடுக்கல. ஏன்னா பெரும்பான்மை யார் இருக்கிறாங்களோ அவங்களாம் போடலாம். 30 எம்எல்ஏக்கள் கொண்ட எஸ்பி வேலுமணி தான் கொண்ட நீங்கள் போடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர் தான் இப்பொழுது அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது பெரிய சினியா இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ஒரு நாள் திக்குன்னு இருக்கணும், இப்போ திக்குன்னு இருக்குதா? இது ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்கிறது. இந்த 30 எம்எல்ஏக்களையும் டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவாங்களா? பண்ண சொல்ல போகிறது யாரு? என்ற டிஸ்குவாலிஃபைட் பண்ண சொல்கிறது யார் பண்ண சொல்லணும்? சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி தான் சொல்லணும். அவரே இந்த பக்கம் இருக்கிறாப்புல. அப்புறம் யாரை கொண்டு கொடுப்பான்? இது வந்து கோர்ட் வரைக்கும் கூட போகிறதுக்கு வழி இருக்குது. என்கிட்ட யார்? எடப்பாடி பழனிசாமி இது வந்து கோர்ட்டில் கொண்ட கேஸ் கொடுக்கலாம், இது மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது இருக்கலாம். அதுக்கு பிறகு சபாநாயகரிடமே முறையிடலாம். சபாநாயகரிடமே எங்கள் கட்சியில் வந்து 17 எம்எல்ஏக்கள் இப்படி இருக்காங்க, இது கட்சி தடை சட்டத்தில் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொரோனாட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க, கட்சி மன்ற உறுப்பினர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்கம்பாங்க. அதான் பிரிச்சு இருக்கிறாங்க இல்லையா? சைன் போட போகிறாங்க. என்ன நடக்க போகிறதுங்கிறது யாருக்குமே தெரியலையா? இது வந்து மிகப்பெரிய இடியாப்பச்சக்கள். இதற்கு வந்து சட்ட நுணுக்கங்கள் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய இன்டலெக்சுவல் சொல்லணும். அரசியல் தலைவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை. பட் விஜய் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னுட்டா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா வந்து எனக்கு வந்து என்டிஏ கூட்டணி அந்த மனப்பான்மையில் உள்ள மைண்டு உள்ள ஆட்கள் எனக்கு வேண்டாம், அதனால தான் நான் இந்த அதுலேருந்து ஆளுக்குன்னு இந்த ஆள் எடுத்து வந்துட்டாப்ல. திமுக கூடாரத்தை காலி பண்ணியே கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயுமே நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வர இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். நீங்கள் யார் பக்கம் நிற்க போறீங்க? நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் வந்து திமுக பக்கம் நின்னீங்கன்னா நீங்கள் யாரை குறை சொல்லணும்? விஜய் குறை சொல்லணும். விஜய் குறை சொல்லிட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. உள்ளாட்சி எலெக்ஷன் வரும். உள்ளாட்சி எலெக்ஷனில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சில பங்குகள் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் திமுக நிற்க வரீங்களா? தவக பக்கம் நிற்க வரீங்களா? ஏன் நிறையா பிரச்சனையாக இருக்கே. அதில் இந்த 2026 தேர்தலே ஒரு மாதிரியான தேர்தல். குண்டாங்குதிரையாக கொண்ட ஓட்டை போட்டுவிட்டு எல்லாரும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை ஒன்றா விட்டீங்க. போட்டு தான் ஓட்டி ஒரு 10 சீட்டு பிடிக்கிற மாதிரி போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. எவ்வளவு மன உளைச்சலா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து செல்லில் உட்காந்து சட்டமன்ற நேரலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களாம் சட்டமன்ற நேரலையை பார்க்குற குரூப்பா? சிஎஸ்கே மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் வேசத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லது, உண்மையிலே மிக சிறப்பாக இருக்கிறது. இன்னைக்கு கூடியிருக்கு, 2வது நாளாக சட்டமன்றம் கூடியிருக்கு. அதுக்கு பிறகு நாளை வந்து ஃப்ளோ டெஸ்ட் இருக்கு. அதாவது பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் இருக்குது. அதில் வந்து அதிமுக நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா, அது விஜய் அவர்கள் ஏற்றுக்க போகிறாரா, இல்லை இந்த இருக்கிற அந்த நபர்கள்லாம் என்ன செய்ய போகிறார்கள்? புது போராளிகளாக உருவெடுத்திருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம் அந்த சண்முகம் வீரமண்டையவரெல்லாம் வந்து புது போராளியாக வந்திருக்கிறாங்க. விஜய் எடுத்து நான் கேள்வி கேட்குறேன், ஓடுறா சும்மா விட மாட்டோம்னா அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து போட்டுருக்கேன். இவரெல்லாம் திமுகவுடைய ஸ்பையா முசாரி அந்த மேட்டரில் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறலாம் தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறதுங்கிறது. அடுத்தடுத்த காலங்கள் நகர்வுக்கு பிறகு பொறுத்திருந்து பார்ப்போம். வேற ஒரு வீடியோ சந்திக்கு வரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.